वंशी विभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरादरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं. ஸ்ரீபதியான பகவானுடைய சரித்திரங்களை விஸ்தாரமாக சொல்லக்கூடிய பாகவத மகாபுராணத்தில் 4வது ஸ்கந்தம் பரிந்தம் சொல்லப்பட்டது. 4வது ஸ்கந்தத்தில் துருவனுடைய வம்சத்தோடு அது முடியறது. துருவனுடைய வம்சத்திலேயே பிராச்சீன பர்ஹிஸ் அப்படிங்கிற ராஜாவோட அந்த சரித்திரமானது முடியறது. அதன் பிறகு அவர்களுடைய பையனாக தான் தக்ஷன் வரான் வம்சத்தில். அந்த தக்ஷனோட முடிச்சுட்டு திரும்பவும் 5வது ஸ்கந்தத்தில் ஸ்வயம்பூ மனுவனுடைய மூத்த மகனான பிரியவிரதனுடைய சரித்திரத்திலேருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த இடத்துல இன்னொரு விஷயம், இந்த 3வது ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தம் இந்த ரெண்டும் விதுர மைத்ரேய சம்வாதமாக அமைஞ்சிருக்கு. மைத்ரேயர் அப்படிங்கிறவர்கிட்ட விதுரர் பகவானால் சொல்லப்பட்டு உத்தவரால் அழைத்து வரப்பட்டு ஹரித்வாரத்தில் விடப்பட்டார். மைத்ரேயரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி பகவானை விட்டு பிரிஞ்சதான அந்த தாபம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவத்குணங்களை சொல்லணும். உங்களே மாதிரி உத்தமர்களால் தான் இந்த ஜகத்தானது தர்மமான பாதையில் செலுத்த முடியும். எல்லாராலையும் மக்களை வழிநடத்த முடியாது. அதுக்கு ஒரு சக்தி வேணும். ஜனங்கள் தெய்வ நம்பிக்கையோட தெய்வத்தினுடைய ஸ்மரணையோட இருக்கிற பரியந்தம் பாபத்தை செய்ய பயப்படுவார்கள். தெய்வத்தை மறந்துட்டா பாபத்தை செய்யறதுல துணிச்சல் வரும். ஜனஸ்ய கிருஷ்ணாத்து விமுகஸ்ய தெய்வாத்து அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய அனுக்ரஹாயேஹ சரந்தி நூனம் பூதானி பௌயானி ஜனார்தனஸ்ய. தெய்வத்தை நினைச்சா என்ன நமக்கு ஏற்படுகிறது, தெய்வத்தை மறந்தா நமக்கு என்ன ஏற்படுகிறது நினைவு அப்படின்னா, இந்த பலதாதா பகவான். எந்த கர்மா பண்ணினாலும் பலன் கொடுக்குறவன் யார்? பகவான். இந்த எண்ணம் இருந்தால் நல்லதை செய்யணும்னு தோணும். தெய்வத்தை மறந்துட்டா தீயதை சகஜமாக செய்வான். சுயநலத்தின் மேம்பாட்டினால என்னத்தை வேணாலும் செய்யலாம்னு தோணும். அதுக்கெல்லாம் கர்மாவுக்கு பலன் உண்டு. எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்கிறவர்களை பார்க்குறவே இந்த ஜென்மாவிலையோ ஜென்மாந்தரங்கள்லையோ பண்ணின கர்மாவை அனுபவிக்கிறார்கள். அழகிற சமயத்தில் நமக்கே வருத்தமாக இருக்குது, கஷ்டப்படுற சமயத்தில் நமக்கே மனசு துக்கமாக இருக்குது. வார்த்தைகளால் நாம் சமாதானப்படுத்தினாலும் அவரவர்கள் கர்மாவை அவரவர்கள் அனுபவித்து தான் ஆகணும். பலதாத்தாவாக தான் பகவான் இருக்கான். விருப்பு வெறுப்புனால பகவான் ஒருத்தரை கஷ்டப்படுத்துறதில்லை. நீ என்ன செஞ்சியோ அதுக்கு பலன் கொடுக்குறான் அப்படிங்கிறது தான். நீ என்ன செய்யணும், நீ இன்னது செஞ்சால் இன்ன பலன் வரும், அதனால் நீ என்னதை செய்யணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறவர்கள் தான் மகான்கள். அவர்களோடு நாம் சம்பந்தத்தில் இருக்கிற பரியந்தம் நம் வாழ்க்கையானது நல்ல பாதையில் செல்லும். அவர்களை விட்டு நாம் பிரியும் போது அவர்களை விட்டு மட்டும் பிரியல்ல, தெய்வ நினைவிலேருந்து பிரியறோம், தர்மத்திலேருந்து பிரியறோம். அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய. நம்மளை அறியாமல் நாம் அதர்மத்தை செய்கிறோம், அதனால் பலனாக துக்கம் வரது. இதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி மகான்களுக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லியே விதுரரானவர் பகவத்குணத்தை கேட்குறார். பகவானை பற்றி சொல்லணும், அந்த நினைவு மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக பல சரித்திரங்கள் மைத்ரேயராக சொல்லப்பட்டது. 4வது ஸ்கந்தம் துருவ வம்சத்தோட மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் நடந்ததான அந்த உரையாடல் பூர்த்தி ஆயிடும். 5வது ஸ்கந்தம்னு இந்த இடத்துல சொல்லுவார்கள். பாகவதத்தை பொறுத்த பரியந்தம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பெயர் வரும். ராமாயணத்தை எடுத்துட்டா காண்டம்னு சொல்கிறது, 7 காண்டம் ராமாயணம். அது மாதிரி பாகவதத்தை எடுத்துட்டா
12 ஸ்கந்தம். இந்த காண்டத்தில் உள்ள பிரிவுகளுக்கு சர்க்கம்னு பேர் ராமாயணத்தில், பாகவதத்தில் அத்தியாயம்னு பெயர். இதெல்லாம் ஒரு பகுதியை தான் குறிக்கிறது. இந்த 5வது பார்ட்டில் பிரியவர்த்தனுடைய சரித்திரம். பிரியவர்த்தன்னா யார்? சுவாயம்புவ மனு அப்படிங்கிறவரை பிடிச்சின்னு தான் இந்த பாகவதம் வருதுன்னு சொன்னேன். சுவாயம்புவ மனுவுக்கு ஆகூதி, தேவகூதி, பிரசூதி அப்படின்னு 3 பெண்ணு, பிரியவர்த்தன், உத்தானபாதன் அப்படின்னு 2 பையன். இந்த உத்தானபாதனுடைய வம்சத்தில் தான் துருவன் வந்தார்னு சொன்னேன். 2வது பையன் தான் உத்தானபாதன். மூத்த பையன் பிரியவர்தன் தான். ஏன் பிரியவர்தன் சரித்திரத்தை சொல்லாமல் உத்தானபாதன் சரித்திரத்தை சொன்னார்கள் அப்படின்னா, அவன் தபஸுக்கு போயிட்டான். பிரியவர்தன் ஆத்மஜானியாக இருந்து, பிரம்மனிஷ்டனாக இருந்து, உலகியல் வாழ்க்கையில் பற்று இல்லாதபடிக்கு அவன் தவம் பண்ண போனதுனால இந்த இளைய மகனுக்கு தான் சுவாயம்புவ மனு பட்டம் சூட்டினார். ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த இளைய மகன் வம்சம் இந்த நாட்டை ஆண்டு, அது ஒரு கட்டத்தில் நின்று போனதுக்கப்புறம் ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூத்த மகனை தபஸ்லேருந்து கலைச்சு பிரம்மா விஷ்ணு வரார். மூத்த மகனான பிரியவரதன் உலகியல் வாழ்க்கைக்கு கல்யாணம் பண்ணிண்டு ராஜாவாக இருந்து குழந்தையை பெற்றுண்டு இந்த நாட்டை ஆண்டான் அப்படிங்கிறதே ராஜா கேட்குறான். பரீட்சித்து தானே அந்த கதையை கேட்குறது. அவன் கேட்குறான், பிரியவர்தன் பாகவதனாச்சே, ஆத்மாராமனாச்சே, பிரம்மனிஷ்டனாச்சே, அவன் எப்படி குடும்பத்தில் வந்தான் அப்படின்னு கேள்வி. பாகவதன் பிரியவர்த்தோ பாகவதா ஆத்மாராமஹா. இந்த பாகவதன் அப்படின்னா பகவத் பக்தியில், பகவத் அனுபவத்தில் திளைச்சு நிற்பவர்கள், உலகியல் வாழ்க்கையில் பற்று இல்லாதவர்கள். பொதுவாக எல்லோரும் நினச்சின்னு இருக்கா, கோவிலுக்கு போகிறவனெல்லாம் பக்தன்கிறான். இந்த பக்தன் வேறு, ஆஸ்திகன் வேறு. அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். தெய்வம் இருக்குதுன்னு நம்புறவா நம்ம எல்லாரும். அதனால் ஆஸ்திகர்கள் தான் பேர். பக்தன்னா பகவானுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறவனுக்கு தான் பக்தன்னு பேர். நாம் வாழறதே பகவானுக்காக தான் அப்படிங்கிற எண்ணத்தில் வாழறவனுக்கு தான் பக்தன்னு பேர். எல்லாரையும் பக்தன்னு சொல்லிடக்கூடாது. ஒரு பேச்சுக்கு வாழ்க்கைக்கு வேணால் மரியாதைக்கு சொல்லலாமே தவிர எல்லாரும் பக்தன் ஆகிடுமா? என்ன குடுமி வச்சுன்னு பஞ்சகச்சம் கட்டினவன்லாம் சாஸ்திரிகள்னு சொல்கிற மாதிரி. சாஸ்திரம் படித்தவனுக்கு தான் சாஸ்திரிகள்னு பேர். குடுமி வச்சுன்னு பஞ்சகச்சம் கட்டினவன்லாம் சாஸ்திரிகளா? அது மாதிரி இந்த கோவிலுக்கு போகிறவன்லாம் பக்தன் கிடையாது, அவன்லாம் ஆஸ்திகர்கள்னு பேர். இந்த வாழ்க்கையே காத்தால எழுந்திருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ராத்திரி தூங்குற பரியந்தம் நமக்குன்னு வாழாமல் தெய்வ கைங்கரியத்துக்குன்னு வாழறவர்களுக்கு தான் பக்தர்கள்னு பேர். எழுந்திருக்கிறதே பிரபோதனம், எழுந்திருக்கிறதே பகவானுக்கு சுப்பிரபாதம், எழுந்திருக்கிறதே பகவானுக்கு நிவேதனம், எழுந்திருக்கிறதே பகவானுக்கு திருமஞ்சனம், அபிஷேகம், கைங்கரியம், பூஜை, பாராயணம், ஜபம், லோகக்ஷேமம், இது மாதிரியே நாள் முழுக்க இருக்கும். அப்படிலாம் இருப்பார்களான்னா இருந்திருக்கார்களே. அப்படிலாம் இருந்த மகான்கள். சமீபத்தில் சொன்னேன், அண்ணா அப்படி தானே இருந்தார். கார்த்தால் எங்கே போனாலும், எந்த ஊரில் பார்த்தாலும் அண்ணாக்கு அந்த சிஸ்டம் 5:30ன்னா 5:30 மணிக்கு எழுந்துட்டு வரேன்னா, ராத்திரி 9:30ன்னா 9:30க்கு படுத்துக்க போயிடுவேன். கார்த்தால சுப்பிரபாதம்னா ராத்திரி டோலோத்சவத்தோட ஒரு நாள் கம்ப்ளீட்டாக. ஒரு நாள் சுப்பிரபாதம் கிடையாது, ஒரு நாள் டோலோத்சவம் கிடையாதுன்னே கிடையாது அண்ணா வாழ்க்கையில். ஒரு நாள் திருமஞ்சனம் கிடையாது, ஒரு நாள் பாகவத பாராயணம் கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்கே இருந்தாலும் தன் வாழ்க்கையை மாற்றாமல் நடத்தினவர்களாச்சே, பகவானுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாச்சே. இதெல்லாம் நாம் பின்பற்றுவதற்காக ஆத்மாராமா. காரணம், அதில் 100 விஷயமும் இருக்குது. இந்த உலகத்தில் பாஞ்சு உலகத்தில் ஈடுபடணும்னு நினைக்கிறது, சுகம் உலகத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறதுனால. சுகம் உலகத்தில் இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. பால் குடித்தா சுகம், காப்பி குடித்தா சுகம், சினிமா பார்த்தா சுகம், பாட்டு கேட்டால் சுகம், குழந்தைகளை தொட்டு கொஞ்சினா சுகம். யாருக்கு? சுகஸ்வரூபமான ஆத்மா இருக்கிறவர்களுக்கு. ஆத்மா இல்லாதவர்களுக்கு, உயிர் போனவன் வாயில் பாலை ஊற்றினா டேஸ்ட்டு புரியுமா? அவன் முன்னாடி டிவி ஓடினா அவனுக்கு சினிமா புரியுமா? பாட்டு கேட்டால், பாட்டு போட்டால் பாட்டு காதில் விழுமா? குழந்தையோ மனைவியோ தொட்டால் அந்த ஸ்பரிச சுகம் எதுன்னு தெரியுமா? அப்போ சுகம் வெளியில் இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்குது. இப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்கிறது. அதை புரிஞ்சுக்கணும்.
அதை வெளியில் போகக்கூடிய அந்த புலன்களை உள்நோக்கி திருப்பி அதை நிறுத்தி உள்ள செலுத்தி சுகஸ்வரூபம் எது, அந்த ஆத்மா எங்கே இருக்குது, அந்த ஆத்மஸ்வரூபம்தான் நாம், இந்த சரீரம் நாம் இல்லை, இதெல்லாம் வெளியில் போய் நமக்கு துக்கத்தை தான் சம்பாதிச்சுன்னு வர்றது, நம்மளை ஹிம்சப்படுத்துறது. ஒரு தூக்கத்தில் இருக்கிறவனுக்கு அல்லது ஒரு மயக்கத்தில் இருக்கிறவனுக்கு அல்லது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக மயக்க மருந்து கொடுத்தவனுக்கு ஏதாவது தெரியறதா, உணர்ச்சிகள் இருக்கா? அவனுக்கு என்ன உயிர் எடுத்தா என்ன? அப்படிலாம் இல்லையே. அவனுக்கு கட் பண்ணாலும் ஏன் வலி தெரியல? அப்போ வலிங்கிறது உண்மையானது இல்லை. அந்த வலியை உணரக்கூடியதான அந்த புத்தி அவர்கள் மருந்து கொடுத்து தூங்க வச்சுடுறார்கள். மகான்களை பொறுத்த பரியந்தம் அந்த புத்திக்கும் சரீரத்துக்கும் உள்ள கனெக்டிவிட்டியே இருக்காது. இருந்தால் தானே வலி தெரிய போகிறது. அது பாட்டுக்கு ஸ்வஸ்வரூபத்தில் ரமிச்சிருக்கும். இது மாதிரி உள்ளவர்களுக்கு தான் ஆத்மாராமர்கள்னு பேர். அது மாதிரி உள்ளவன் தான் பிரியவர்த்தன். அப்படி இருக்கிறவன் இந்த உள்ளற வாழ்க்கையில் எதற்காக ஈடுபட்டான் அப்படின்னா இங்கே 2 விஷயமாக நாம் இதை புரிஞ்சுக்கலாம். இத்தனை பரிசிரமப்படுறதே வாழ்க்கையில் நாம் ஆன்மீக ஈடுபாடோட வாழ்க்கையை நடத்துறதுனுடைய நோக்கமே ஞானத்தை அடையிறதுக்காக தான். அந்த ஞானத்தை ஒத்தன் சர்வத்தையும் திறந்தாதான் அடையலாம், சன்னியாசிகளாக ஆனாதான் அடையலாம் அப்படிங்கிறதும் தப்பு. அப்படி கிடையாது. ஏன்னா ஞானம்ங்கிறது ஆசிரம விசேஷம் இல்லை. கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தால் இல்லறத்தில் இருந்தால் ஒருத்தனுக்கு ஞானம் கிடைக்காது, துறவரம் பூண்டாதான் ஞானம் கிடைக்கும்னு எங்கேயுமே சொல்லலை. அவன் பிரம்மச்சாரியா, கிரகஸ்தனா, வானப்பிரஸ்தனா, சன்னியாசியா, பிராமணனா, ஒரு கால் பிராமணனா, க்ஷத்ரியனா, வைசியனா, சூத்ரனா, இதெல்லாமுமே கிடையாது. அவனுக்கு ஞானம்ங்கிறது ஏற்படணும். அந்த ஞானம் ஏற்பட்டுட்டா அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் உயர்ந்தவன் தான். ஞானம் இப்படி இருந்தால் தான் ஏற்படும்லாம் எங்கேயுமே சொல்லலை. இது ஏற்படுற விஷயம் இல்லை, நம்மை நாம் உணர்வது தானே. அதுதானே ஞானம்ங்கிறது. நாம்னா யாருங்கிறத உணர்றது தானே. இது எந்த நிலையிலையும் உணர முடியும், குரு கிருபை, ஈஸ்வர கிருபை இருந்தால். 2வது, உயர்ந்த மகான்கள் சுயநலமற்று இருக்கிறதுனால தனக்குன்னு ஒரு வாழ்க்கை, தனக்குன்னு ஒரு தேவை அப்படின்னு வச்சிருக்க மாட்டார்கள். உலகத்துக்காக, மக்களுக்காக, நன்மைக்காக எதையும் தியாகம் பண்ணுவார்கள். இத்தனை கஷ்டப்படுறதே ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறத ஒரு கால் அந்த ஞானத்தில் ஒரு நிலையை அடைஞ்சா கூட உலகக்ஷேமத்துக்காக அதை விலக்கி வச்சுட்டு உலக காரியத்தை பார்ப்பார்கள், உலக நன்மைக்காக உள்ள காரியங்களை. இதுக்கு நிறைய சரித்திரம் சொல்ல முடியும். பகவான் பகவத்கீதையில் சொல்லும்போது அர்ஜுனன் கேட்குறான், ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய கா பாஷான், ஸ்திதப்பிரஜ்ஞன்னா யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். ஒருத்தன் ஞானத்தை அடைஞ்ச பிறகு அவன் எப்படி கர்மா செய்ய முடியும்? ஏன்னா ஞானாக்னி சர்வகர்மானி பஸ்மசாத் குருத்தே அர்ஜுனான்னு பகவானே சொல்கிறான். அப்படின்னா ஞானத்தை அடையிறதுக்காக சித்தசுத்திக்காக கர்மா செய்கிறது ஒரு வகை அர்ஜுனா. சித்தசுத்தி அடைஞ்சு தத்வாரா ஞானத்தை அடைஞ்சு லோகக்ஷேமத்துக்காக கர்மாவை செய்கிறது ஒரு வகை. ஏன் அவர்கள் செய்யணும்னா எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரே ஜனாக சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ்ததனு வர்த்ததேன்னு உயர்ந்த மகான்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு காமிச்சாதான் பாமர ஜனங்களுக்கு அதை செய்யணும்னு தோணும். அதுக்காக அவர்கள் செய்யறது. 2வது, அவர்கள் சரீரம் இந்த பூமியில் இருக்கிற பரியந்தம் லோகத்துக்காக தான் இருக்கும், நன்மைக்காக தான் இருக்கும், தனக்குன்னு இருக்காது. ஸ்ருங்கேரியில் மகா சன்னிதானம் இப்போ இருக்காரே, இதுக்கு முன்னாடி இருந்த சந்திரசேகர பாரதி பெரிவாளுக்கு அடுத்தது இருந்த சன்னிதானம் இருக்காரே, அவர் அபியாசத்தை பண்ணும்போது, அத்தியாத்ம விஷயத்தில் அபியாசத்தை பண்ணும்போது சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதின்னு சமாதி ஸ்திதி அடைஞ்சார் 18-19 வயசில். சந்திரசேகர பாரதி பெரிவாள்
இவர் சமாதிக்கு போனார்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் 15 மணி நேரம் 2 நாள் 3 நாள் இப்படிலாம் ஆகும். அந்த சமாதி ஸ்திதி அடையிறதுலாம் அவ்வளோ சுலபம் இல்லை. அந்த நிலையிலெல்லாம் அடைஞ்சு அவ்வளோ பெரிய அனுபவங்கள்லாம் அவர் வாழ்க்கையில் பின்னாடி உமேஷ் அப்படிங்கிறவர்கிட்ட சொல்கிறார் அவர். அப்போ ஒரு விஷயம் சந்திரசேகர பாரதி பெரியவாள் சொன்னாலாம், உங்களுக்காக இந்த பீഠம் காத்துன்ருக்கு, உங்களுக்கு இந்த கடமை இருக்குது, அதனால் அந்த சமாதியினுடைய காலத்தை குறைச்சிக்கோங்க அப்படின்னு ஒன்று அப்படியே நான் விட்டுவிட்டேன். இதை நினச்சி பார்க்க முடியுமா ஒருத்தன்? என் குருநாதர் சொன்னார், அப்படியே அன்னிலேருந்து விட்டுவிட்டேன். அப்புறம் நான் மடத்தோட காரியங்களை தான் நான் கவனிப்பேன். எல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயங்கள். ஏன் அவ்வளோ தூரம் வேண்டாமே? நம்ம பிஎம்ஐ எடுத்துக்கோங்களேன். ஏதோ ஒரு பேட்டியில் சொல்கிறதே நான் ஜிஜ்ஞாசுவாக இருக்கிறதே அப்படிங்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அது ஞானத்தை அபேட்சித்த நிலைக்கு ஜிஜ்ஞாசுன்னு பேர். பகவத்கீதையிலே பகவான் சொல்கிறான், ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபான்னு 4 வகையான மனிதர்கள் என்னை வழிபடுகிறார்கள். அர்ஜுனா, கஷ்டத்துக்காக என்னை வழிபடுபவர்கள், சௌக்கியம் வேணும்னு என்னை வழிபடுபவர்கள், ஞானம் வேணும்னு என்னை வழிபடுபவர்கள் அப்படிங்கிறார். அந்த ஞானம் வேணும்னு வழிபடுபவர்களுக்கு ஜிஜ்ஞாசுன்னு பேர். நான் ஜிஜ்ஞாசுவாக இருக்கிறதே அப்படின்னா இப்போ ஜிஜ்ஞாசு இல்லைன்னு அர்த்தம். ஜிஜ்ஞாசு இல்லைங்கிறதுலேருந்தே அவர் ஞானின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஞானியாக இருந்தும் பிஎம்மாக இருக்கா. இங்கே பிஎம்மாக இருக்கிறது, ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறது, தலைப்பா கட்டிக்கிறது, இதெல்லாம் பாமர ஜனங்களுக்கு. அதான் சத்த முன்னாடி சொன்னேனே, அந்த ஜனங்களுடைய பாஷையில் பேசினா தான் அந்த ஜனங்களுக்கு புரியும். அந்த மனசில் நம்பிக்கை வரணும். இவன் நல்லவன் அப்படின்னு நமக்கு புரியணும். அது வேஷம் இல்லை, யதார்த்தம். அது எனக்குன்னு நான் ஒரு காரியம் செஞ்சுக்கிறதுக்காக போட்டுட்டா தான் வேஷம்னு பேர். அதுக்கு தான் திருட்டுத்தனம்னு பேர். நான் உங்களுக்கு நன்மை செய்யறதுக்காக தான் வரேனா அப்படிங்கிறது அது வேஷமாகாது. இதெல்லாம் தாண்டி அவருடைய தனிப்பட்ட கார்த்தால் எழுந்துட்ட உடனே மத்தியானம் இருக்கிற டைம், ராத்திரி இருக்கிற டைம் அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தவாளுக்கு தான் புரியும் நான் சொல்கிறது. எப்படி தியானத்தில் இருக்கார், யோகாபியாசம் பண்ணுறார், என்ன சாப்பிட்றாரு ஒரு நாளைக்கு அவர் யாருக்கா தெரியுமா? ஒரு சன்னியாசிகள் எப்படி சாப்பிட்றாரோ அப்படி சாப்பிட்றாரு. இதெல்லாம் ரொம்ப பேருக்கு சொன்னால் புரியாது. இதெல்லாம் புரியவே புரியாது. நீங்கள் புரிய வைக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஏன்னா அவன் புரிஞ்சும் கண்ண முடின்னு இருக்கிறவன் சில பேர். சில பேருக்கு என்ன சொன்னாலும் புரியாது இந்த விஷயம். அந்த கேட்டகரியில் தான் இருக்கா பெரும்பாலான ஜனங்கள். ஆனால் இவர்கள்லாம் ஞானிகள், லோகக்ஷேமார்த்தமாக கர்மா பண்ணக்கூடியவர்கள் அப்படிங்கிறது. பிரியவர்த்தன் அந்த நிலையில் தான் வரான். கிரகஸ்தனாக இருந்து ஞானியான பிறகு கிரகஸ்தனாரா. காரணம் பிரம்மா சொன்னார் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னால் இங்கே வந்தாலும் அவர்களுக்கு ஒன்றும் இது பிடிக்காது. இதெல்லாம் இதில் பற்றாது. நனூனம் முக்த சங்கானாம் தாதிருஷானாம் த்விஜரிஷபா கிரகேஷ்வபி நிவேஷோயம் பும்சாம் பவித்துமர்ஹதி. நனூனம் முக்த சங்கானாம், ஞானத்தை அடைஞ்ச மகான்கள் என்ன இல்லறத்தில் உலகத்தில் பழகினாலும் அவர்களை இது ஒட்டாது. ஜலத்திலேயே பிறந்து ஜலத்திலேயே வளர்ந்த தாமரை இலையில ஜலம் ஒட்டுறதா? ஏன் ஒட்டலை? அங்கேயே தான் அது பிறந்திருக்கு, அதுலேயே தான் வளர்ந்துருக்கு, அதுலேயே தான் இருக்குது. அதில் ஒட்டுறதா தாமரை இலை ஜலம்? இப்படி மேலே விட்டுலாம் வறண்டு ஓடிப்படும். அது மாதிரி இருப்பார்கள் மகான்கள். அது மாதிரி ஞானிகள் இருப்பார்கள். அவர்களை இந்த லௌகிக வாழ்க்கை பாதிக்காது. பூர்ணத்துவத்தை அடைஞ்ச பிறகு ஞானத்தை அடையணுங்கிற அபேட்சையில் அபியாசமாக இருக்கும்போது சில நியமங்கள் தேவை நமக்கு. இப்படி தான் இருக்கணும், இன்னது தான் சாப்பிடணும், இன்ன பேரோட தான் பழகணும் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அங்கே ஜாதி விஷயம் இல்லை. நம்ம மனோநிலைக்கு குலைக்கிற மாதிரி உள்ளவர்களோடு நம்ம பழகக்கூடாது. இப்படிலாம் சில நியமங்கள் இருக்குது. இவன் பிரியவர்த்தன் அது மாதிரி இருந்து கடந்தவனாக இருக்கிறதுனால அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறான். நீ இதை எப்படி பண்ணினான்னு கேட்குறதே ஆச்சாரியால் சொல்கிறாள். சுகாச்சாரியால் பாடமுக்தம்
भगवत उत्तमश्लोकस्य श्रीमच्चलनारविन्दमकरन्दरसावेचितचेतसो भागवत परमहंस हंसदयितकथां किञ्चित् अन्यतरा विहतां स्वां शिवतमां पदवीं न प्रायेण हिन्वन्ति. நீ சொன்னது அத்தனை சத்தியம். சாதாரணமாக உள்ளவனாக இருந்தால் இதெல்லாம் பாதிக்கும். அவன் பாகவத தரனாக இருக்கிறதுனால, ஆத்மாராமனாக இருக்கிறதுனால, அவன் மனசு முழுக்க பகவத் ஸ்மரணையால் நிரம்பி இருக்கிறதுனால இந்த உலகத்தில் என்ன அவன் ஈடுபட்டாலும் இந்த பந்தங்கள் அவனை பந்திக்காது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு பிரம்மா வந்து அவன் அழிச்சுன்னு ராஜாவாக பண்ணினார். அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணமாகி கொஞ்ச நாள் ஆக்னித்ரன்னு ஒரு குழந்தை பிறந்தான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அவன் பழையபடி தபஸுக்கு போயிட்டான். இந்த ஆக்னித்ரன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிகிட்டே இருக்கிறதே அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, நாபி அப்படின்னு பெயர். இவன் பிரியவர்த்தன் அளவுக்கு இவன் பெரிய ஆத்மாராமன் கிடையாது. ஆக்னித்ரன் இல்லறத்துலலாம் நிறையாவே ஈடுபட்டான். அப்புறம் கடைசியில் இதெல்லாம் விட்டுவிட்டு குழந்தைக்கு நாபிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு மேருதேவி அப்படிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவன் கிளம்புறான். இப்போ சில விஷயங்களும் நடக்கிறது. இந்த உலகம் முழுக்க ஒரு பூமியாக இருந்தது. இதெல்லாம் ஆராய்ச்சியில் பின்னாடி வரும். முதல்ல இந்த உலகம் ஒரு பூமியாக இருந்தது. பிரியவர்த்தன் காலத்தில் சக்கரத்தை ரதத்தை விட்டு இது 7 பூமியாக பிரிக்கப்பட்டது. இதுக்கு சப்தத்வீபம் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. துவீபம் அப்படின்னா 4 பக்கத்துலேயும் சமுத்திரத்தினால் சூழப்பட்ட தீவுக்கு துவீபம்னு பேர். அது மாதிரி 7 துவீபம் 7 தீவு இந்த பூமியில் இருக்குது அப்படின்னு நம்ம பாகவதமே சொல்கிறது. இதில் ஒரு ஆச்சரியம். ஜம்பு பிளக்ஷ சால்மலி குஷ கிரௌஞ்ச சாக புஷ்கர சம்ஸ்கிருதாசேஷானாம் பரிமாணம் பூர்வஸ்மாத் உத்தரதோ யதா சக்கியம் த்விகுணமானேன பகி சமந்ததா உபக்ளுப்தாக அப்படின்னு ஜம்பு பிளக்ஷ சால்மலி குஷ கிரௌஞ்ச சாக புஷ்கர இது மாதிரி இல்லாமல் இருக்குது. இது எப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கு மாதிரி. இது ஒரு லேயர் எடுத்துக்கோங்களேன். பூமியை ஒன்றா இருந்தது. இதில் 7 தடவை 7 பாகமாக அதை பிரித்தான். ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்காச்சது. அடுக்கான ஒன்று அதுக்கு நடுப்பில் சமுத்திரம் இருந்தது. அதனால தான் 7 சமுத்திரம் 7 கடல் அப்படிலாம் நம்மளுடைய காவியங்கள்லையோ கிராமங்களில் பேசுகிறதையெல்லாம் சொல்லுவார்கள். 7 கடல் 7 மலை தாண்டி அப்படின்னு. இதெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் அப்படியே இருக்கே தவிர அதெல்லாம் பொய் இல்லை. என்றைக்கோ கோடிக்கணக்கான வருஷம் முன்னாடி இருந்த நிலையை சொல்கிறது. அதன் பிறகு இந்த 7ஆக பிரிஞ்சது களைச்சி போட்டா மாதிரி 7 இடமா மாறினது. இதில் சில தேசங்களாக உண்டாச்சு. பிரியவர்த்தன் காலத்தில் ஒன்றா இருந்தது. ஆக்னித்ரன் காலத்தில் இது பிரியவர்த்தனை 7ஆக பண்ணினா. அதில் ஜம்பூத்வீபத்துக்கு ஆக்னித்ரன் ராஜாவானா. நாபி அப்படிங்கிறவன் காலத்தில் அந்த பரத கண்டம் அப்படின்னு இப்போ சொல்கிறோமே அந்த இடத்துல ஏஷியா கண்டம்னு சொல்கிறோமே அந்த இடத்துக்கு அவன் ஆனான். அந்த நாபிக்கு மனைவி மேருதேவின்னு பேர். இவர்களுக்கு குழந்தைகள் கிடையாது. பல புண்ணிய காரியங்கள் பண்ணி மகான்கள்கிட்ட பிரார்த்திக்கும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவர்கள் சொன்னார்கள். ஒரு யாகம் இருக்குது, புத்திரகாமேஷ்டின்னு. பொதுவாக எல்லாத்துக்குமே பெயர் புத்திரகாமேஷ்டின்னு ஒரு பிரயோகமும் இருக்குது. புத்திரகாமனா பண்ணக்கூடிய இஷ்டி. புத்திரன்னா குழந்தை, காமன்னா ஆசை. புத்திரன் பிறக்கணுங்கிற ஆசையில் பண்ணக்கூடிய இஷ்டி பல வகையாக இருக்குது. பல இஷ்டிகள் இருக்குது. பல யாகம் ஸ்மார்த்தத்துலேயும் இருக்குது, ஸ்ரௌத்தத்துலேயும் இருக்குது. அதுக்கெல்லாம் பொதுவாக புத்திரகாமயம் யாகம்னு பேர். இஷ்டிங்கிறது யாகத்தை தான் குறிக்கும். ஹோமம்னு சொல்லலாம். இன்னும் நிறையா பெயர்களில் வரலாம். என்னென்ன மந்திரங்களை நாம் உபயோகப்படுத்துகிறோம், எந்த தெய்வத்தை உத்தோஷப்படுத்துகிறோங்கிறது மகான்களுடைய வாக்கை பொறுத்து இருக்குது. எத்தனையோ மகான்கள்
சகஜமாக சொல்லுவார்கள், இந்த காரியம் பண்ணி குழந்தை பிறக்கும் அப்படின்னு. இது ஒரு வியாஜம். இது உடனே குழந்தை பிறந்தோம் ஆச்சரியமாக பார்த்தா. சில பேருக்கு தலைவலினாலும் குழந்தை பிறக்காது. அது அவளுடைய ஒரு ஜாதக விசேஷம். அது சில பேர் பல பரிகாரம் பண்ணியிருப்பா, சின்ன முடிச்சு தான் இருக்கும் அதில், அது தெரியாமல் தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருப்பாள். நானே வைத்தியத்திலேயே பார்த்துருக்கேன். மெட்ராஸ்லேயே ஒருத்தர் சொன்னார், ஒரு சின்ன ப்ராப்ளம், அதுக்கு வந்து சின்ன ப்ராப்ளம் இல்லை, பெரிய ப்ராப்ளம் அவருக்கு. எத்தனையோ வகையான டெஸ்ட் எல்லாம் பண்ணி அது இதுன்னு எல்லாரும் பயமுறுத்தி கடைசியில் நான் போய் ஒரு டாக்டரை பார்த்தேன், தீக்ஷிதர். அவர் சம்திங் கேகே நகர்லேயும் இங்கே ஒரு ரொம்ப வயசானவர், இப்போ இல்லை அவர் சிலதெல்லாம் பரீட்சையெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தார். 10 மாத்திரை உள்ள அட்டை, அதோட விலையே ₹1.80 தான். 10 நாள் போட்டுக்கொண்டார், எல்லாம் தெரியப்படுத்தணும். இது மாதிரிலாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சே ஒருத்தர் ஜாதகம் காமிக்கிறது, ஒரு சின்ன பசுமாட்டுக்கு புல் கொடுங்கோன்னே அதுலேயே அவருக்கு சரியாக படுத்தது, குழந்தை பிறந்தது. அது மாதிரிலாம் பிறக்கும். அது மாதிரி ஒரு யாகம் பண்ணி வச்சா குழந்தை பிறக்கும்னு சொல்ல, அதே மாதிரியே யாகம் பண்ணினது. நாபிகி அபத்யகாமஹ அப்ரஜயா மேருதேவ்யா பகவந்தம் யஜ்ஞபுருஷம் அவஹிதாத்மா அயஜதா. அதன் பிறகு பகவான் அவனுக்கு வந்து ரிஷபதேவருங்கிற பெயரில் பிறக்க போகிறார்னு மேலே சரித்திரம். ரிஷபாவதாரம். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய்.